போயிட்டு வா உள்ள வா. நம்முடைய புரட்சி கவிஞர் வாசியானந்தன் அவர்களே, அருமை சகோதரர் வைகோ அவர்களே, தியாகசீலர் மனதுக்குரிய நல்லெண்ணை அவர்களே, மற்றும் இந்த மேடையில் வைத்திருக்கிற அனைத்து நண்பர்களே, இரவு 10 மணி ஆனாலும் கூட உணர்ச்சி பெருக்கோடு இங்கே வந்து குழுமி இருக்கக்கூடிய அருமை தோழர்கள், உங்களுக்கும் உங்கள் மூலமாக உலகம் பூராவும் வாழ்கிற தமிழர்களுக்கும் என்ன சொல்ல வேண்டுமோ அதை இந்த நூலில் சொல்லியிருக்கிறேன். அதற்கு மேலும் இங்கே நான் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்பதை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபாகரனின் புகழ் பாடுவதற்காக இந்த நூல் எழுதப்படவில்லை. மாறாக இளைய தலைமுறை எதற்காக பிரபாகரன் தலைமையிலே அங்கே வீறு கொண்ட விடுதலை போராட்டம் நடந்தது, என்னென்ன சூழ்நிலைகளில் எத்தகைய துரோகங்களை அது சந்திக்க நேர்ந்தது என்பதை பற்றியெல்லாம் இளைஞர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் அவர்கள் மத்தியிலே ஒரு மறுமலர்ச்சி உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நூல் எழுதப்பட்டது. சகோதரர் வைகோ அவர்கள் இந்த நூலை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். எப்போதுமே நூலாசிரியருக்கு தோன்றாததெல்லாம் விளக்க உரை சொல்லுகிற ஆசிரியர்களுக்கு அதிகமாக தெரியும் என்று சொல்வார்கள். அதே போல நம்முடைய உணர்ச்சி கவிஞர் அவர்களும் இந்த நூலுக்கு அணிந்துரை எழுதினார்கள். இங்கேயும் இந்த நூலின் சிறப்புகளை எல்லாம் உங்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறார். ஐயா நல்லகன் அவர்கள் அவருக்கே உரித்தான மென்மையில் இந்த நூலை பற்றியும் விரிவாக ஈழத்தமிழர் போராட்டத்தை பற்றியும் இங்கே சொல்லியிருக்கிறார். ஈழத்தமிழர் பிரச்சனையிலே இன்னைக்கு அகில இந்திய ரீதியிலே அந்த பிரச்சனைக்கு புதிய வலிமை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூலம் நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்காக ஐயா நல்லகன் அவர்களுக்கும்
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அத்தனை தோழர்களுக்கும் நான் உங்கள் அத்தனை பேரின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையான விடுதலை போராட்டம், ஈழ விடுதலை போராட்டம் என்பதை ஒரு இடதுசாரி கட்சி, அகில இந்திய கட்சி இன்றைக்கு உணர்ந்து ஒவ்வொரு மகாநாட்டிலும் அதற்கு ஆதரவாக தீர்மானங்கள் நிறைவேற்றுவது, அதற்கு ஆதரவாக போராட்டங்கள் நடத்துவது என்ற நிலை நமக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அருமை தோழர்களே, இங்கே நண்பர் மணியரசன் அவர்கள் இங்கே பேசும்போது அவர்கள் ஒரு கருத்தை வலியுறுத்தினார். இது எல்லோருக்கும் உடன்பாடான கருத்து தான். வெறுமன நாம் பிரபாகரனின் வீரத்தை பற்றியோ புலிகளின் வீரத்தை பற்றியோ நமக்கு நாமே பேசி மகிழ்வதில் அர்த்தமில்லை. மாறாக அந்த உணர்வை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊட்டி அதன் மூலம் நாம் என்றைக்கு வலிமை பெற்றவர்களாக திகழ்கிறோமோ அப்போதுதான் இலங்கையில் வாழ்கிற தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் பூராம் வாழ்கிற தமிழர்களுக்கு நம்மால் எதுவும் செய்ய முடியும் என்று சொன்னார். அதைத்தான் இந்த நூலிலும் நான் வலியுறுத்தியிருக்கிறேன். நண்பர் மணி அவர்கள் அவரும் இந்த நூலை பற்றி விரிவாகவே சொன்னார். உண்மை என்ன சொன்னார், நண்பர் மணி அவர்கள் திராவிடர் கழகத்திலே அவர் மாநில அமைப்பு செயலாளராக இருந்த போதும் சரி, சகோதரர் வைகோ அவர்கள் திமுகவிலே அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக முக்கியமான பொறுப்புகளில் இருந்த போதும் சரி, அதே போல நான் இந்த ரெண்டு இயக்கத்திலும் ஓரளவு கூட சம்பந்தப்படாமல் இயங்கிய போதிலும் சரி, எங்கள் 3 பேரையும் ஒருங்கே இணைத்தது பிரபாகரன். வெவ்வேறு இயக்கங்களை சேர்ந்தவர்களாக நாங்கள் இயங்கிய போதிலும் சரி, எத்தனையோ பிரச்சனைகளில் இயக்க ரீதியான வேறுபாடுகள் இருந்த போதிலும் சரி, விடுதலை புலிகளை ஆதரிப்பதிலும் பிரபாகரனை ஆதரிப்பதிலும் நாங்கள் சொல்லாலும் செயலாலும் ஒன்றுபட்டுதான் இருந்தோம். எத்தனையோ கட்டங்களில் சகோதரர் வைகோ திமுகவில் இருந்தபோது கூட அவருடைய தலைவருக்கு கூட தெரியாமல் டெல்லியில் 1985ஆம் ஆண்டு நான் ஈழத்திலே ரகசிய சுற்றுப்பயணம் செய்துவிட்டு திரும்பிய போது டெல்லிக்கு என்னை அழைத்து சென்று அங்கே முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர்களை நாம் சந்திக்க வைத்து அவர்களுக்கெல்லாம் அந்த வீடியோ படத்தை அன்றைக்கு போட்டு காட்டி ஆதரவை திரட்டுவதிலே சகோதரர் வைகோ அவர்கள் அன்றைக்கும் முன்னின்றார், இன்றைக்கும் நிற்கிறார். அதே போல நண்பர் மணி அவர்கள்
மீட்பு பணிக்காக நான் காட்டுக்கு அன்னைக்கு வீரப்பனை சந்திப்பதற்கு செல்ல இருக்கிறேன். அந்த காட்டுக்கு பக்கத்திலே அங்கே மேட்டூரிலே வாழ்பவர் நம்முடைய நண்பர் மணியாயிற்று என்று சொல்லி அவரை வர சொல்லி பேசுகிறேன். என்னுடன் நீங்களும் வர வேண்டும் என்று நான் வற்புறுத்துகிறேன். அவர் இல்லை, எங்கள் கட்சி என்ன நினைக்கும் என்று என்னால் சொல்ல முடியவில்லை என்று அவர் மறுத்து பார்த்தபோது கூட நான் விடவில்லை. அவர் நட்புக்கு கட்டுப்பட்டு என்னுடன் வந்தார். நாங்கள் காட்டுக்கு போனோம். ராஜகுமாரி வீட்டுக்கு கொண்டு வந்தோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த கதையை நான் வளர்க்க விரும்புவதில்லை. அதையொட்டி விடுதலை பத்திரிகையில் அந்த கட்சி தலைமை என்னை மிகவும் பாராட்டி எழுதியது. அதே நேரத்தில் கட்சி தலைமைக்கு தெரியாமல் இந்த செயலில் ஈடுபட்டதற்காக நண்பர் மணியை அன்றைக்கு கட்சி மீது நடவடிக்கை எடுத்து வெளியேற்றி. இதையெல்லாம் எதற்காக நான் இங்கே சொல்கிறேன் என்று சொன்னால், எத்தனையோ களங்களில் நாங்கள் ஒன்றாக இருந்திருக்கிறோம், இனியும் ஒன்றாக இருப்போம் என்பதிலே சந்தேகம். எங்களுக்கு தமிழர் நலன்தான் முக்கியம் என்கிற ஒருபோதும் முக்கியமாக வாரணை போன்ற ஒரு வீரன் சங்க காலத்திலிருந்து 2000 ஆண்டு கால தமிழர் வரலாற்றில் இதுவரை பிறந்ததே இல்லை என்று முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் அவர்கள் ஒருவரை சொன்னார். அரசியல் தலைவர் அல்ல அவர், இந்த கட்சியும் சாராதவர். அவர் ஒரு தமிழ் அறிஞர். அவர் சொன்ன இந்த 2000 ஆண்டு காலத்திலே தான் அன்னைக்கு சேரன் செங்குட்டுவன் இமயம் வரை சென்று அங்கே இமயத்திலே வில்கொடி பிடித்து இமயத்திலே கல்லை பெயர்த்து அன்னைக்கு கனகவிசையர் தலையிலே ஏற்றி செங்குட்டுவன் இங்கே தமிழகத்திற்கு கொண்டு வந்து பத்தினி தெய்வமாக கண்ணைக்கு சிலை எடுத்து வழிபட்டான் என சிலப்பதிகாரம் சொல்கிறார். அவர் சொன்ன 2000 ஆண்டு காலத்திலேதான் அன்னைக்கு நரசிம்ம பல்லவனும் அவனுடைய தளபதி பரஞ்சோதியும் வடக்கே படையெடுத்து சென்று வாதாபியை அழித்து 2ஆம் புலிகேசியை வீழ்த்தி வெற்றி கொடி நாட்டினார்கள் என்பதும் இந்த 2000 ஆண்டு காலத்துக்குள்ளே தான். எல்லாவற்றுக்கும் மேலாக 2000 ஆண்டு காலத்திலே தான் ராஜராஜனும் ராஜேந்திர பெருமன்னனும் உலகம் இயக்கக்கூடிய ஒரு மகத்தான பேரரசை அமைத்தார்கள் என்பதும் இந்த 2000 ஆண்டு காலத்திலே தான். இதெல்லாம் கியாபி விஸ்வநாதன் அவர்களுக்கு தெரியாமல் இல்லை. அவர் அறியாத தமிழர் வரலாறு இல்லை. ஆனாலும் அவர் ஏன் இப்படி சொன்னார்? இவர்களையெல்லாம் விஞ்சிய வீரன் பிரபாகரன் என்பதை அவர் உணர்ந்த ஆவணத்தினாலே அதை அவர் சொன்னார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உலகம் எப்படியெல்லாம் நம்முடைய இனத்தை பழித்தது என்பதை இன்னைக்கு நினைத்து பார்த்தாலும் நாம் அவமானத்தால்
இன்றைக்கும் கூனிக்குறை போகிறோம். உலகத்திலேயே சிறந்த கூலி எங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தமிழகத்தில் தான் வாழ்கிறார்கள் என்று ஆங்கிலேயர்கள் முடிவு செய்தார். ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் இந்தியா, பர்மா, மலேசியா, இலங்கை, அங்கே மொரிஷியஸ், தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளை எல்லாம் அவர்கள் ஏகாதிபத்தியத்தை விரிவாக்கி பிடித்த போது அங்கே எல்லாம் ரப்பர் தேயிலை தோட்டங்களை அமைக்க முடியும், அதன் மூலம் மிகுந்த வருவாயை ஈட்ட முடியும் என்பதை உணர்ந்த போது அதற்கு ஒரு குழு போட்டார்கள். அந்த குழு இந்தியாவுடன் சுற்றுப்பயணம் செய்தது. இறுதியிலே அந்த குழு கொடுத்த அறிக்கையிலே நல்ல உழைப்பாளிகள், அது மட்டுமல்ல எதிர்த்து பேச தெரியாதவர்கள், அடங்கி போகக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் தமிழர்கள் தான் என்று அவர்கள் அந்த குழுவிலே அறிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டிலும் 19ஆம் நூற்றாண்டிலும் நம்முடைய தமிழர்கள் ஆயிரக்கணக்கிலே கப்பல் கப்பலாக கொத்தடிமைகளாக இந்த நாடுகளுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அப்படி கொண்டு போனவர்கள் 6-7 தலைமுறைகளாக இன்னமும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எந்த இனத்திற்கும் இப்படி ஒரு இழிவு ஏற்பட்டதில்லை. 1949ஆம் ஆண்டு செஞ்சி இனம் வளர்ந்த போது மாசேதுங் அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய தமிழர்கள் இங்கே பர்மாவில் இருந்து தென்கிழக்காசிய முழுவதாகவும் வாழ்கிறார்கள் அல்லவா, அதை விட அதிக மடங்கு எண்ணிக்கையிலே சீனர்கள் இதே நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மாசேதுங் அவர்கள் சொன்னார்கள், இந்த தென்கிழக்காசிய நாடுகளிலே வாழ்கிற சீனர்கள் அந்தந்த நாட்டு குடிமக்கள், அவர்களுக்குள்ள உரிமைகள் அளிக்கப்பட்டாக வேண்டும். அவர்களுக்கு ஏதேனும் நேர்ந்தால் செங்கினம் சும்மா இருக்காது என்று ஒரு எச்சரிக்கை விடுத்தார். இன்றைக்கும் அந்த நாடுகளில் சீமனை ஏன் என்று கேட்பதற்கு நாடு இல்லை, அஞ்சுகிறார். பர்மாவிலிருந்து நம்முடைய தமிழர்கள் விரட்டியடிக்கப்பட்டார்கள், மலேசியாவிலிருந்து விரட்டியடிக்கப்பட்டார்கள், இலங்கையிலே தமிழர்கள் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இந்த இழிநிலையை யார் எப்போது எதனால் போக்கினார்கள்? இன்றைக்கு உலகம் வியந்து பாராட்டுகிறது. புலிகளின் வீரத்தை பற்றி, பிரபாகரனின் வீரத்தை பற்றி. வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆண்ட போது கூட பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்துக்கு ஆள் எடுக்கும் போது அவன் இந்தியாவில் மார்ஷியல் ரேசஸ், வீரமரபினர் என்ற ஒரு பட்டியல் தயாரித்திருந்தான். சீக்கியர்கள், ராஜபுத்திரர்கள், வங்காளிகள், மராட்டியர்கள் போன்றவர்களுக்கு முதலிடம். இவர்கள் தான் வீரமரபினர். ராணுவத்திலே இவர்களுக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். அந்த பட்டியலிலே தமிழன் இல்லை. அதே பட்டியல் இன்னமும் சுதந்திர இந்தியாவில் தொடர்கிறது. ஆனால் முன்னாலே பேசிய சகோதரர் வைகோ அவர்கள் சொன்னார்களே, இந்திய ராணுவம் இலங்கையிலே போய் என்ன பாடுபட்டது என்பதை பற்றி சொன்னார்கள்.
எந்த இந்திய ராணுவம் ஹைதராபாத் நிசாம் மன்னன் இந்தியாவுடன் இணைய மறுத்து ரசாக்கர் படையை உருவாக்கிய போது ஹைதராபாத்திற்குள் புகுந்த இந்திய ராணுவம் சரியாக 48 மணி நேரத்தில் ரசாக்கர் படையை ஒடுக்கி ஹைதராபாத் சமஸ்தானத்தை இந்தியாவுக்கு சேர்த்தது. அதே போல கோவாவில் இருந்த போர்த்துகீசிய படை நாங்கள் நேட்டோவில் அங்கம் வைக்கிறோம், எங்கள் கோவா மீது இந்திய ராணுவம் படையெடுத்தால் எங்கள் உதவிக்கு அமெரிக்கா வரும், நேட்டோ நாடுகள் வரும் என்றெல்லாம் மிரட்டிக் கொண்டிருந்தார்கள். 24 மணி நேரத்தில் அந்த கோவாவை அடக்கி இந்தியாவுடன் இணைத்தது இந்திய ராணுவம். 1 லட்சம் பேர் கொண்ட பாகிஸ்தான் ராணுவத்தை வங்காளதேசத்தில் முற்றுகையிட்டு சரியாக 12 நாட்களில் அடக்கி வங்கதேசத்தை விடுவித்தது இந்திய ராணுவம். இந்த இந்திய ராணுவம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இலங்கைக்கு போய் படாதபாடெல்லாம் பட்டு 2000 விடுதலை புலிகளை ஒழிப்பதற்கு என்னென்ன செய்துவிட அவர்களால் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில் அவமானகரமாக இந்தியாவுக்கு திரும்பி இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் உண்மையான வீர மரபினர் தமிழர்கள் என்பதை உலகம் உணர்ந்தது. ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சியை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆயிரத்தி 1984 ஆண்டு என்று நான் நினைக்கிறேன். வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அங்கே ஜெர்மனியில் உள்ள பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் இறங்கி நான் வேறொரு நாட்டிற்கு செல்ல வேண்டும். என்னுடைய விமானம் வருவதற்காக விமான நிலையத்திலேயே உட்கார்ந்திருக்கிறேன். எங்கே போனாலும் இந்த வேட்டி சட்டையை தவிர எனக்கு வேறு உடை கட்ட தெரியாது. என் அருகிலே ஒரு வெள்ளைக்காரர் வந்து அமர்ந்தார். என்னுடைய வேட்டியின் சட்டையின் மேலும் கீழுமாக பார்த்தார். பார்த்துவிட்டு அவர் என்ன கேட்டிருக்க வேண்டும்? ஆர் யூ ஃப்ரம் இந்தியா? இந்தியாவில் இருந்து வருகிறாயா என்று கேட்டிருக்கலாம். ஆர் யூ இந்தியன் என்று கேட்டிருக்கலாம். எதுவுமே கேட்காமல் திடீரென்று என்ன கேட்டார்? ஆர் யூ எ டைகர்? இதை நான் வேடிக்கைக்காக சொல்லவில்லை, உண்மையாக நடந்த நிகழ்ச்சி. அதிர்ந்து போனேன் நான். என்னென்ன மனிதர் திடீரென்று பார்த்து நீ ஒரு புலியா என்று கேட்கிறாரே. அவருக்கு விளக்கம் சொன்னேன். நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து வருகிறேன் என்று சொன்னேன். Anyhow, you are a Tamil, so you are a tiger. நீ ஒரு தமிழன், ஆகவே நீ ஒரு புலியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். வாரம் புலிகளும் செய்த தியாகத்தினால், விளைவித்த வீரத்தினால் எதுவுமே செய்யாத நமக்கும் பேர் கிடைக்கிறது. எந்த தமிழர்களை கூலிகள் என்று உலகம் இடித்து கழித்ததோ அந்த தமிழர்களை இன்றைக்கு உலகம் மதிக்க தொடங்கியிருக்கிறது. புலிகளின் வீரத்தினால் மட்டுமல்ல,
அந்த தமிழர்கள் ஈழத் தமிழர்கள் செய்திருக்கிற தியாகத்தினால் ஏறத்தாழ 45 லட்சம் மக்கள் சிறு தொகை நம்முடைய 2 மாவட்டங்களில் இருப்பதை விட மிக குறைவான தொகையிலே அந்த மக்களில் 3 லட்சம் பேர் இந்த 30 ஆண்டு காலத்தில் இறந்து போயிருக்கிறார்கள், உயிரிழந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 40,000 விடுதலை புலிகள் இறந்து போயிருக்கிறார்கள். ஏறத்தாழ 15 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் அகதிகளாக சொந்த மண்ணில் வாழ்வதற்கு வழி இல்லாமல் வெளிநாடுகளிலே அவர்கள் எல்லாம் ஏழைகளாக திரிந்து கொண்டிருக்கிறார். 5 லட்சம் மக்கள் உள்நாட்டிலேயே இன்னமும் அகதிகளாக வாழ்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டை போல 7 கோடி மக்கள் இருப்பார்களானால் இது ஒரு சிறு தொகையா இருக்கலாம். ஆனால் 45 லட்சம் மக்களை கொண்ட ஈழத்தில் இவ்வளவு பெரிய தியாகத்தை அவர்கள் செய்ததினாலும் கூட இன்னமும் உணர்வோடு இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து போராட வேண்டும் என்ற உறுதியோடு இருக்கிறார். உலகத்தின் கவனம் இன்றைக்கு அவர்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஐநா மனித உரிமை கமிஷனில் அவர்களுக்கு ஓரளவு ஆதரவான தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால் அந்த மக்களின் போராட்டம் உலகத்தின் விழிகளை திறந்து விட்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த மக்களின் தியாகமும் வீரமும் நிறைந்த போராட்டத்தை நம்முடைய மக்கள், குறிப்பாக நம்முடைய இளைஞர்கள் முழுமையாக உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நூலை நான் எழுதினேன். திருவாரூரோடு நெருங்கி பழகியிருக்கிறோம். ஆகவே அவருக்கு புகழ் மாலை சூட்டுவது நம்முடைய கடமை என்பதற்காக இந்த நூல் எழுதப்படவில்லை. அவரும் அதை விரும்ப மாட்டார். இந்த போராட்டத்திற்கு எதிர்காலத்தில் உலகம் பூரா வாழக்கூடிய தமிழர்கள் அதற்கு தோள் கொடுத்து துணை நிற்க வேண்டும். அதற்கு தமிழ் மக்களே இந்த போராட்டம் எத்தகையது என்பதை இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நூல். மேடையிலே வைத்திருக்கிற தலைவர்கள் எல்லாம் இந்த நூலை பற்றி மிகவும் பாராட்டினார். ஆனால் அந்த பாராட்டுக்கெல்லாம் உண்மையிலேயே உரியவன் நான் அல்ல. அந்த பாராட்டுக்கெல்லாம் உண்மையிலேயே உரியவர்கள் பிரபாகரனும் விடுதலை புலிகளும் தான் என்பதை நாம் இந்தியாவில் உள்ள பெரிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த போராட்டத்தை பற்றி என்ன சொன்னார்கள் என்பதெல்லாம் நான் இந்த நூலிலே பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்தியாவின் பிரதமராக இருந்த சந்திரசேகர் எனக்கும் சகோதரர் வைகோ அவர்களுக்கு நெருங்கிய நண்பர் தான். 1985ஆம் ஆண்டு நான் ஈழத்தில் ரகசிய சுற்றுப்பயணம் செய்துவிட்டு திரும்பிய போது அவருக்கு டெல்லியில் அந்த
வீடியோ படத்தை அவர் போட்டு காட்டிய போது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உட்கார்ந்து பொறுமையாக பார்த்துவிட்டு சொன்னார், நான் விடுதலை புலிகளை டெரரிஸ்டுகள் என்று நினைத்தேன். பட் தே ஆர் சுபாஷ் சந்திர போஸ் INA, like சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய ராணுவத்தை போன்றவர்கள் விடுதலை புலிகள் என்பதை நான் இப்போது உணர்கிறேன் என்று சொன்னார். நான் அந்த சுற்றுப்பயணத்தை பற்றி எழுதிய நூலினை அவரே பெங்களூர்ல வந்து வெளியிட்டு அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக அங்கே பேசினார். அதே போல சீக்கிய தலைவரான சிம்ரன்ஜித் மான் அவர்களை நான் டெல்லியிலே சந்தித்து ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு ஆதரவு கேட்டபோது அவர் முழுமையான ஆதரவு தந்தார், இன்னமும் ஆதரவு தருகிறார். அவர் சொன்னார், அவருடைய ஆசையை சொன்னார், எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு விருப்பம் தான் இருக்கிறது நெடுமாறன், அது உங்கள் மூலம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னார். என்னவென்று கேட்டபோது, நான் ஒரு தடவையாவது பிரபாரனை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன். மிசோ மக்களின் இணையற்ற தலைவரான லால் தென்கோ ஏறத்தாழ 18 ஆண்டு காலம் இந்திய ராணுவத்தை எதிர்த்து ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை மலைக்காடுகளிலே மறைந்திருந்து கொண்டு நடத்தியவர். அவரை நான் டெல்லியிலே சந்தித்த போது சொன்னார், அவர் உங்களுடைய பிரபாரனுக்கு என்ன வயதாகிறது என்று கேட்டார். 30களின் நடுவில் இருப்பார் என்று நான் சொன்னேன். எனக்கு வயது 67 ஆகிறது. பிரபாரனை விட 2 மடங்கு பெரியவன். நான் 18 ஆண்டு காலம் என்னுடைய மக்களை திரட்டி ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடத்தினேன். ராஜீவ் காந்தி விரித்த நயவஞ்சக வலையிலே நான் சிக்கி ஏமாந்தேன். என்னை அழைத்து பேசி, நீங்கள் இந்த மிசோராம் மாநிலத்தின் முதலமைச்சராகி விடுங்கள், உங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் நாங்கள் செய்கிறோம், உங்களுடைய ஆயுதம் தாங்கிய போராளிகளை கொண்ட ரிசர்வ் போலீஸ் படை ஒன்றை அமைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கும் வேலை போகாது என்றெல்லாம் சொல்லி மாநில முதலமைச்சராக்கி என்னை ஆயுத போராட்டத்தை நான் நிறுத்தி ஆயுதங்களை எல்லாம் ஒப்படைத்துவிட்டு அவர் பேச்சை நம்பி இருந்தேன். 6 மாதத்தில் முதலமைச்சர் பதவியில் இருந்து என்னை நீக்கிவிட்டார். இனிமேல் நான் அழைத்தால் என்னுடைய போராளிகள் என்னை நம்பி வருவார்களா? 67 வயதான நான் இந்த ராஜீவ் காந்தியின் பேச்சை நம்பி நான் ஏமாந்து போனேன். என் வயதிலே பாதி கூட ஆகாத பிரபாகரன் அவர் பேச்சை ஒப்படைக்க மறுத்தார். அதனால் அவர் அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி இந்திய ராணுவத்தை இன்றைக்கு வெற்றிகரமாக வெளியேற்ற முடித்திருக்கிறது. அவர் எனக்கு புற்றுநோய், நான் லண்டனுக்கு சிகிச்சைக்காக போகிறேன். ஒருவேளை நான் உயிரோடு திரும்பி வந்தால் நேரே சென்னைக்கு வருவேன். என்னை நீங்கள் யாழ்ப்பாணம் அழைத்து செல்ல வேண்டும். என்ற மனிதர் சொன்னபோது உண்மையிலேயே நான் நெகிழ்ந்து போனேன். ஆனால் லண்டனுக்கு போனவர் வரவே இல்லை, அங்கேயே இறந்து போனார். உண்மையான போராளிகள் எந்தெந்த நாட்டில் இருந்தாலும் எந்தெந்த எண்ணத்தில் பிறந்தாலும் அவர்களால் உண்மையான போராளியை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு.
வந்த மாமணியை தோற்போமோ என்று சொன்னான் பாரதி. இன்றைக்கு தமிழினத்திற்கு விடிவை தேடி தருவதற்காக வாராத போல் வந்த மாமணியாக நமக்கு கிடைத்திருக்கிற பிரபாகரனை அவருடைய போராட்டத்தை, அவருடைய லட்சியத்தை ஆதரித்து தோள் கொடுத்து துணை நிற்பதை தவிர இந்த தலைமுறையைச் சேர்ந்த தமிழர்களுக்கு வேறு வேலை இல்லை. நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய எதிர்கால தலைமுறைக்காக நாம் இதை செய்தாக வேண்டும், செய்ய வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை தளர வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய உளவுத்துறைகள் எந்தெந்த வகையிலாமோ நம்முடைய மக்களை குழப்புவதற்கு எல்லா முயற்சியும் செய்கின்றன. ஆனால் அந்த முயற்சியில் அவர்கள் வெற்றி பெறப் போவது நிச்சயமாக இல்லை. இந்த நூலில் இதுவரை ரகசியமாக இருந்த வெளியே சொல்ல முடியாத பல விஷயங்களை எல்லாம் முதல் தடவையாக பதிவு செய்திருக்கிறேன். எனக்கும் சகோதரர் வைகோ அவர்களுக்கும் நம்முடைய நண்பர் மணி அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மைகள் பலவற்றை இதில் பதிவு செய்திருக்கிறேன். இப்போதும் பதிவு செய்ய தவறிவிட்டால் எதிர்காலத்தில் அது நம்முடைய மக்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற ஐயரோடினாலே அதை நான் அப்படியே பதிவு செய்திருக்கிறேன். அவர் எழுதிய கடிதங்கள், அவருடைய மன ஓட்டங்கள், அவருடைய மூத்த தளபதிகள் எனக்கு எழுதிய கடிதங்கள் எல்லாம் இந்த நூலில் பதிவாயிருக்கிறது. சகோதரர் வைகோ இங்கே ஒரு நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டினார். வேலூர்ல இருந்து சுரங்கம் நோண்டி புலிகள் எப்படி தப்பினார்கள் என்பது பற்றி எழுதியிருப்பதை சொன்னார்கள். நான் எழுதவில்லை. அவர்கள் வேலூர் சிறையிலிருந்து சுரங்கம் நோண்டி வெளியே வந்தவுடன் உள்ளே வைத்து எழுதி 7 பக்கங்கள் கொண்ட ஒரு பெரிய கடிதத்தை எழுதி அந்த கடிதத்தை தபாலில் எனக்கு அனுப்பிவிட்டுதான் அவர்கள் சொன்னார். அதை அப்படியே நான் இந்த நூலில் வெளியிட்டிருக்கிறேன். அவர்கள் எப்படி தோன்றினோம், எப்படி மண்ணை எல்லாம் அப்புறப்படுத்தினோம் எனக்கே கூட மறந்து போயிட்டு. சகோதரர் வைகோ அவர்கள் அது மனப்பாடமாக சொல்லுகிறார்கள். அவர்கள் எத்தகைய இடர்பாடு மிகுந்த இன்னல் மிகுந்த சூழ்நிலையிலும் கூட மனம் தளராமல் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பிரபாகரன் அவர்களுக்கு எப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை அது காட்டுகிறது. மனோன்மணியும் சுந்தரனார் பாடினார், இப்படை தோற்கின் எப்படி ஜெயிக்கும் என்று சொன்னார். இத்தகைய மன உறுதி வாய்ந்த இளைஞர்களையும் இளம்பெண்களையும் உருவாக்குகிற அந்த ஆற்றல் பிரபாகரனுக்கு இருந்தது. ஆரம்ப காலங்களில் அவருடன் இருந்த எத்தனையோ தளபதிகள் அடுத்தடுத்த களங்களிலே மறைந்து போனார்கள். ஆனாலும் புதிய புதிய தளபதிகளை உருவாக்குவதற்கு அவரால்
திறமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது என்பதை அறிந்து அதை வெளிப்படுத்த வைக்கிற அந்த திறமை பிரபாகரன் ஒருவருக்கு மட்டுமே இருந்தது. அதனால்தான் இந்த போராட்டத்தை அவரால் நீண்ட காலமாக அவர் தாக்கு பிடித்து நடந்து முடித்தது. இந்த நூலினை இந்த விழாவிலே வெளியிட்டதன் மூலம் இந்த நூல் இன்றைக்கு தமிழ் சமுதாயத்திற்கு அது சொந்தமாகிவிட்டது, அதற்கு படைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ் சமுதாயம் இந்த நூலினை வரவேற்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கையுடன் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்க இங்கே கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழாவுக்கு தலைமை தாங்கிய உணர்ச்சி கவிஞர் அவர்களுக்கு, இந்த நூலினை வெளியிட்டு சிறப்பானதொரு உரையாற்றி இருக்கிற சகோதரர் வைகோ அவர்களுக்கு, இந்த விழாவிலே பங்கேற்று சிறப்பானதொரு உரையாற்றி அமர்ந்திருக்கிற நம்முடைய தியாகசீலர் ஐயா நல்லகன் அவர்களுக்கு, அதே போல இங்கே நூலினை பெற்றுக்கொண்ட நம்முடைய சேலம் அருமை நண்பர் மு. பாலசுப்ரமணியன் அவர்கள் முன்பதிவு செய்த அத்தனை பேருக்கும், கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல இருக்கும், அத்தனை பேருக்கும் இந்த நூலினை அவருடைய ப்ரொஃபஷனல் கொரியர் மூலம் அனுப்பி உதவினார். இப்படி ஒவ்வொருவருக்கும் இந்த நூலில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. நம்முடைய வி.கே.டி. பாலன் அவர்கள், சந்திரேசன் அவர்கள், நம்முடைய நண்பர் சவுந்தரராஜன் ஆகியோருக்கு என்னுடைய நன்றி. அதே போல இந்த விழாவிலே வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் பொன்னாமன் மணியரசன் அவர்களுக்கும், நம்முடைய தாசே மணி அவர்களுக்கும், மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி என்று உரியது. எல்லாவற்றுக்கும் மேலாக இடமாற்றம் செய்ய வேண்டி நேர்ந்த அவசர கட்டத்திலும் கூட 2 நாட்களில் இந்த விழாவை சகோதரர் வைகோ அவர்களின் ஆணையை ஏற்று இங்கே மிகச் சிறப்பாக நடத்திய நம்முடைய தம்பிகள் வேளச்சேரி மணிமாறன் அவர்களுக்கும், ஜீவன் அவர்களுக்கும் மற்றும் அதிமுக தோழர்களுக்கும், அதே போல எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்த முத்தமிழ் மணிக்கும் மற்ற தோழர்கள் அத்தனை பேருக்கும் நான் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே எனக்கு முன்னாலும் நன்றி சொல்வதற்கு என்னுடைய மகள் இங்கே பூங்குழலி வருகிறார். ஆகவே நான் அவருடைய நேரத்தையும் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அனைவருக்கும் நன்றி.